என்னது? எங்க ஸ்டேஷன் பேரை சொல்லி உங்ககிட்ட வந்து ஒரு போலீஸ்கார் 1,00,000 ரூபாய் கேட்டாரா? ஆமா சார். அப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விசாரிக்க வேண்டாமா? தோணல சார். அவர் அந்த மாதிரி பேசினார் சார். எப்படி இருந்த ஆளு? நல்ல வெயிட்டா, நடுத்தர உயரமா, ஒரு மாதிரி போலீஸ் முகம். வயசு 40ல இருந்து 45க்குள்ள இருக்கும் சார். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அவன் வரவே இல்லையா? இல்ல சார். நானும் தேடி தேடி பார்த்துட்டு தான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். முதல்ல அவ்வளவு தூரம் மிரட்டினானே, அப்புறம் ஏன் காசு கேட்க வரல? அதான் தெரியல சார். போகட்டும், போன் பண்ணானா? இல்ல சார். உங்க தங்கச்சியை பத்தி விசாரிச்சீங்களா? இல்ல ஆள் இல்லையா? ஆமா சார், அவளை காணோம். அந்த கூட கூட்டிட்டு போன ஆளை விசாரிச்சீங்களா? விசாரிச்சிட்டேன் சார். அவர் ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்காரு சார். எவ்வளவு காசு எடுத்து கொடுத்தாராம்? 10,000 ரூபாய். அவர் ஆள் எப்படி? அவர் எங்க குடும்பத்தோட வெல்விஷர் சார். அவர் மேல சந்தேகப்பட வேண்டாம் சார். நீங்க அவர் பேரை சொல்லுங்க, போன் நம்பர் சொல்லுங்க. சந்தேகப்படுறதா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. பேரு ரகுராமன். ம். நம்பர் ம். 9800140508. ம். உங்க தங்கச்சி வயசு என்ன? 20 சார். சுனந்தா, சமீபத்துல அவங்களோட ஜாதகத்தை யார்கிட்டயாவது கொடுத்தீங்களா? ஜாதகமா? ஆமா. அதையும் சார் ஜாதகத்தை பத்தி கேக்குறீங்க? காரணமா தான். சொல்லுங்க. என் தங்கச்சி ஜாதகத்தை நான் யார்கிட்டயும் கொடுக்கல. அப்படியா? ஆமா சார். ஆனா ஆனா ஏன் ஜாதகத்தை கொடுத்திருக்கேன். உங்க ஜாதகத்தை கொடுத்திருக்கீங்களா? ஆமா சார். உள்ள ரெஸ்யூம் கூட ஜாதகமும் அனுப்பணும்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அப்படியா? ஆமா சார். இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்க சார். என்னதான் வேலைக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. வெரி குட். எந்த கம்பெனி? லாயர் கோட் அண்ட் கோ. சரி, நீங்க போங்க. உங்க தங்கச்சியை யார் கடத்தி வச்சிருக்காங்கன்னு 2 நாள்ல நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓகே சார். ம். டேய் மனோகர். சார் சார் அந்த அம்மா உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது சார். ஓஹோ. சார் என்ன? எதுக்கு சார் என்ன மறுபடியும் உள்ள புடிச்சு போட்டிருக்கீங்க? நாளைக்கு பக்கத்து நாட்டு மந்திரி வராரு. ஸ்கெட்ச் போடுற எல்லாரையும் உள்ள தூக்கி போட சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதான் நாளைக்கு ஈவினிங் உன்னை விட்டுருவேன். சரிங்க சார். ப்ளீஸ் சுனந்தா, அழாதீங்க. என்னாச்சு சுனந்தா? மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் போன் எதுக்காக வந்ததுன்னு சொல்லாம கூட எந்திரிச்சு போயிட்டீங்க. என்னாச்சு சுனந்தா? சார், பதட்டப்படாதீங்க. உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியாம இருந்ததா? இல்ல சார், நல்லா இருந்தாங்க சார். திடீர்னு நேத்து தான் நெஞ்சு வலி வந்தது. உங்க தங்கச்சி என்ன பண்றாங்க? காலேஜ் போறா சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போற வழி தெரியாம தவற அளவுக்கு தெரியாத பொண்ணா? இல்ல சார், she is brilliant than me. அப்ப எங்க போயிட்டா?
Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.